வணக்கம் சார். வணக்கம். பாஜக இப்போ வந்து திருமாவளவன் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அண்மையில் வந்து அவர் ஒரு கோயிலுக்கு போனார். அங்கே விபூதி கொடுத்தான்னு சொல்லி விபூதி பூசிக்கிட்டாரு. பட் செல்ஃபி எடுக்கும்போது அதை அழிச்சிட்டாரு. அதை அழிச்சதுனால வந்து தான் வந்து ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவன்றதை கூட வெளியில் சொல்லிக்கிறது கூட அவருக்கு சங்கடமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. அந்தளவுக்கு இவங்களாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாமே இந்துக்களுக்கு எதிராக, இந்து மக்களுக்கு எதிராக இருக்க மாதிரியான ஒரு தலைவர்களாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்கிறத பார்த்தோம். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திருமாவளவனாக தானே இருக்கிறாரு. அவர் வந்து அப்துல் கலாரா மாறலையே. திருமாவளவன் அவர் இந்து பேரை வச்சுருக்கிறார். திருமாவளவனாக தான் இருக்கிறாரு. இந்து குடும்பத்தில் பிறந்தவர் தான். எல்லா மத உரிமையிலையும் மதிக்கிறார். ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, அவர் திருநெல் கொடுக்குறாங்க, அவருடைய உணர்வை மதிக்கணும்னு வாங்கி பூசிக்கிறாரு. அவர் வெளியில் வரப்போ அதை வந்து அவருக்கு ஏதாவது இதாக இருக்குன்னு எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. இதெல்லாம் தவறு இருக்குது. அந்த ஃபோட்டோ திருநீர் வைக்கிறப்பையும் ஃபோட்டோ இருக்குது, திருநீர் அழிக்கிறப்பையும் ஃபோட்டோ இருக்குது. அவர் மறைவாக எடுத்து செஞ்சது தானே அதில் பிரச்சனை. இதில் எங்கே நீங்கள் குத்த குறை கண்டுபிடிச்சிங்க? எல்லாருடைய உணர்வுகளையும் மதிக்கிறார். அவர் கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஒரு திருநூறை கொண்டு வந்து கொடுக்குறீங்க, அவர் வாங்கி பூசிக்கிறாரு. வெளியில் போன பிறகு அவருக்கு ஏதாவது அந்த ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும், ஏதாவது ஒரு விஷயமா இருக்கும், எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துருக்கிறாரு. இதில் என்ன தவறு இருக்குது? இப்போ அதை நீங்கள் அந்த இடத்துல அவங்க கொடுத்ததை அவங்க வாங்கி பூசாமல் அவர் அவமதிச்சிருந்தால் அதை வந்து விமர்சனத்துக்கு ஏற்றுக்கலாம். இதை வந்து அவர் கேட்குறாரு. இன்னொரு கேள்வி, நான் வந்து என்னை வந்து ஒரு சகோதரனை, நீ சங்கராச்சாரியராக ஆக்க வேண்டாம் உங்கள் சமயத்தில் மதத்தில், என்னை உங்களை சகோதரனை ஏற்றுக்குருவீங்களா? நாளைக்கே வரேன் மேல்பாதி கோயிலுக்கு உள்ளே விடுவீங்களா? கருவறைக்குள்ளே கூப்பிட்டு போவீங்களா? இவ்வளோ பேசுகிறீங்களே, திருநீர் அழிச்சதுக்கு இவ்வளோ கொதிக்கிறீங்களே, இதுக்கு என்ன இதெல்லாம் செய்வீங்களா? சொல்லுங்கள், நாளைக்கே வர்றேன் அப்படிங்கிறாரு. உங்களுடைய ஆசைக்கு எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையோ, கருவறைக்குள்ளே என்னை விடுவீங்களா? சாமானிய நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவனா, சாமி கும்பிட போகிறேன்னா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஏன்னா முதல்ல உள்ள அலோவ் பண்ணுவீங்களா? இல்லை, பாஜக கேட்குறாங்க, வலதுசாரிகள் கூட குறிப்பிட்டு கேட்குறாங்க. அது என்ன கோவிலுக்கு வர சொல்லி சொன்னால் வந்து உடனே கருவறைங்கிறது ஆகம விதிப்படி நடக்கக்கூடியது. அதுக்குன்னு உண்டான நபர்கள் தான் அந்த இடத்துல இருப்பாங்க. எப்படி ஒரு அலுவலகம் இருக்குது அப்படின்னா அந்த அலுவலகத்தில் ஒரு மேனேஜர் ரூம் இது வரையும் இருக்கும், ஜென்ரல் ஸ்டாஃப்ஸ் ரூம் இது வரையும் இருக்கும், எம்டி ரூம்னா இது வரையும் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு எல்லை இருக்க மாதிரி கோவிலில் அர்ச்சனை செய்யக்கூடிய அந்த அர்ச்சகர்களுக்கான அந்த எல்லை அது. ஏன் உடனே நீங்கள் அங்கே வரணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன்னு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அவர் மனிதன் தானே, உள்ள இருக்கு வரும். நானும் மனுஷன் தானே. எனக்கு எல்லா உணர்வுகளும் உள்ள மனிதன் தான். அவருக்கு ஸ்பெஷலான ஒரு பவர் இருக்கு. அவர் கடவுள். அதெல்லாம் கேட்குறாரு. நீங்கள் உள்ளே இருக்கிற கடவுளுக்கு ஸ்பெஷல் பவர் இருக்குன்னு சொன்னால் ஒத்துக்கலாம். நீங்கள் அதை தொடாதீங்க அப்படின்னா கூட சொல்லலாம். உள்ளே இருக்கிறவர் மட்டும் தனி, நீ தனின்னா அதனால சிக்கலே இப்போ இங்கே ஆகம விதிப்படி அந்த அர்ச்சனைகள்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. அதுக்குன்னு உண்டான அந்த ப்ராக்டிஸோட உள்ள வராங்க. சரி, உள்ளே வந்து நீங்கள் வந்து அந்த பூஜை புனஸ்காரம்லாம் அவங்களுக்கு தெரியாது பண்ணாதீங்கன்னா கூட நீங்கள் உள்ளே வரக்கூடாதுங்களா? என்ன அர்த்தம்? நீங்கள் உள்ளே வந்து உங்களுக்கு அந்த சரியாக முறைப்படி அந்த இதெல்லாம் படிக்கலை, இந்த மந்திரங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது, உள்ளே வந்து நீங்கள் பூஜையெல்லாம் செய்யக்கூடாது, நாங்கள் தான் பண்ணுவோம் அப்படின்னா கூட ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் உள்ளே வரக்கூடாதுங்கிறது என்ன அர்த்தம் இருக்குது? அதான் கேட்குறாரு. உங்கள் வாதத்துக்கே வரலாம். நீங்கள் வந்து உள்ளே வந்து நீங்கள் வந்து பூஜையெல்லாம் பண்ணக்கூடாது, சாமியை தொடக்கூடாது, அதெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது, நாங்கள் தான் பண்ணுவோம். ஆல்ரெடி அவங்க அந்த வேதம் கிட்டத்தட்ட 10-15 வருஷம் படிச்சுட்டு அதை அந்த வேலையில் செய்கிறாங்க. அவங்களுக்கு அந்த வழிமுறைகள் தெரியும், அந்த ஆகம விதிமுறைகள் தெரியும். அதெல்லாம் சரி, அது வரைக்கும் சரி. நீ உள்ளே வரக்கூடாதுங்கிறது சொல்கிறது தான் அங்கே தானே சிக்கல். இல்லை, இப்போ இது சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வலதுசாரிகளை குறிப்பிட்ட சொல்கிறாங்கன்னா, இது எல்லா மதத்திலையும் பின்பற்றக்கூடிய விஷயமா இருக்குது. இஸ்லாமையும் அப்படி தான் வச்சுருப்பாங்க, கிறிஸ்தவத்திலையும் அப்படி தான் வச்சுருக்காங்க. அதுக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபாதருங்கிற அதுக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வருவார். இப்போ வந்து அவருக்கு உண்டான ஒரு வரம்பில்லைங்கிற ஒரு சர்ச்சுக்குள்ளே இருக்கும். இதே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்குது. இதே வந்து நீங்கள் மற்ற எந்த மதத்துலையும் கேள்வி நான் முறையே சொல்லையே. அவர் 10 வருஷம் கற்றுக்கிட்டு ஒரு குருகுலத்தில் இருந்து முழுவதுமாக அந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை கற்றுக்கிட்டு ஒரு பூஜை செய்யக்கூட வந்திருக்கிறார். அதை நம்ம குறைய சொல்லையே. அது அவங்களும் குறை சொல்லி திருமாவளவன் அவர்களே அது குறை சொல்லி அவங்களும் குறை சொல்லலையே. நீங்கள் அதே மாதிரி பூஜை எங்களுக்கு தெரியாது சொல்லவும் இல்லைன்றார். ஆனால் வந்து உள்ளேயே விட மாட்டேங்கிறதான கேள்வி. நான் கடவுளை பக்கத்தில் இருந்து பார்ப்பதற்கு கூட எனக்கு அனுமதி இல்லையா? நீங்கள் உடனே எல்லா மதத்துலையும் இருக்கா அப்படின்னா எந்த மதத்தில் இருக்குது? இஸ்லாமிய மதத்தில் இருக்கா அப்படின்னா கிடையாது. யார் வேணாலும் உள்ளே போகலாம், யார் வேணாலும் வெளியில் வரலாம். பெண்களை உள்ள அனுமதிக்கிறாங்க, பெண்கள் போகிறாங்க வர்றாங்க. இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியருக்கும் புனித தலம் எது? மக்காவில் இருக்கக்கூடிய தலம். அங்கே ஆண் பெண் எல்லாம் போகிறாங்களே, பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஏன் விலைக்கு வச்சுருக்காங்களா? அங்கே ஏற்றத்தாழ்வு இருக்கா? கருப்பன் இருக்கிறான், வெள்ளையனும் இருக்கிறான், சைனீஸ் இருக்கிறான், ஜப்பான்காரன் இருக்கிறான், இந்தியாக்காரன் இருக்கிறான், ஆணும் இருக்குது, பெண்ணும் இருக்குது, குழந்தைகள் இருக்குது, எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் ஒரே இடத்துல போய் அந்த பிரார்த்தனையை பண்ணிட்டு வர்றாங்க. இதில் எங்கே உங்களுக்கு வந்து திரும்ப சொல்லுவாங்க இஸ்லாத்தில் வந்து பெண்களை அனுமதிக்கிறேன். பெண்கள் அங்கே இருக்கிறாங்கல்ல, நீங்கள் பார்க்குறது இல்லையா? உலகத்தினுடைய மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கடமைகள் ஒரு இடமா இருக்கக்கூடிய இடத்துல ஆண்கள் பெண்கள் எல்லாரும் தானே போய் அங்கே பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு பள்ளிவாசலில் பெண்கள் அனுமதிப்பீங்களா? அதை காட்டிலும் பெரிய பள்ளிவாசல் எங்கே இருக்குது? அங்கே எல்லாரும் அனுப்பிடுவாங்க. சர்ச்சில் பார்த்தீங்கன்னா
ஆண் பெண் எல்லாரும் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. நீங்கள் உடனே சொன்னால் அங்கே கொண்டு போயிடறாங்க. ஆனால் பட் பள்ளிவாசல் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கிறது இந்த வாதத்தையும் முன் வைக்கிறாங்க. இந்த வாதத்தையும் வந்து பாஜக சாமியில் சொல்லிட்டேனே. இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீமுக்கும் ஒரு புனித இடம் வந்து மக்கா. அங்கே எல்லாரும் போகிறாங்க இல்லையா, அங்கே போய் எல்லாம் தொழுகை பண்ணுறாங்க இல்லையா, ஆண் பெண் எல்லாமே இருக்கிறாங்க இல்லையா. ஏன் வந்து நீங்கள் பெண்களை அனுமதிக்கலாம் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க? ஒருத்தர் சொன்ன உடனே அவனை பக்கத்தில் கை காட்டுறது அங்கே இருக்கா இல்லை. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து திருப்பதி கோயில் எடுத்துக்கோங்க, இல்லை வந்து காசி விஸ்வநாதர் கோயில் எடுத்துக்கோங்க, அங்கேயும் ஆண் பெண் வராங்க, எல்லாரும் வராங்க, எல்லாருக்குமான அனுமதி கொடுக்குதுன்னு படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அது ஒரு சில இடங்கள்ல அனுமதி கொடுக்குறாங்கன்றாங்க. அது இந்த பிரச்சனையில் என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளேயே அனுமதிக்க மாட்டேங்கிறீங்கிறதான கேள்வி. திருப்பதி கோயிலே உள்ளே அனுமதிக்க மாட்டாங்கல்ல, வெளியே நின்று சாமியை கொண்டு வந்தாலும் அதோட சரி. உள்ளேயே அனுமதிக்க மாட்டேங்குது. உள்ளே நாங்கள் மட்டும்தான் இருப்போம், நாங்கள் தான் சிறப்பு ப்ராடக்ட்டு அப்படிங்கிறதான சிக்கல் வருது. மனிதனாக பிறந்தவன் எல்லாம் மனிதன் தான், எல்லாம் தவறு செய்யறது தான், எல்லாம் குறைபாடோடு உள்ளவன் தான். எனக்கு மட்டும் சிறப்பான ஒரு அந்தஸ்து இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப தான் அங்கே சிக்கல் வரும். அந்த விருது வழங்குலாம் நிறையா சத்யராஜ் பேசியிருந்தாரு, திருமாவளவன் பேசியிருக்காரு, நிறையா பேசியிருக்காங்க. பேசினதில் என்ன சொல்கிறாருன்னா, நான் திருநூறு வைத்ததை வந்து நீங்கள் வந்து அழிச்சது திரும்ப விவரம் பண்ணுறீங்க, நான் வச்சதை யாராவது பேசுகிறீங்களா? ஒருத்தவங்க நம்பிக்கையோடு கொடுக்குறத நான் வாங்கி நம்பிக்கையாக வச்சுக்கிட்டேன், அவங்களுடைய நம்பிக்கையை நான் ஏற்றுக்கிறேன், மதிக்கிறேன். ஆனால் வெளியில் போகிறப்ப எனக்கு வேற ஒரு வேலையாக இருக்கிறதுனால அதை அழிச்சிட்டேன். அதையும் விமர்சனம் பண்ணுறீங்க. வைத்ததை நீங்கள் பாராட்டணுமா இல்லையா, அழிச்சதையும் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு தான் கேட்குறேன். அப்போ நீங்கள் வந்து ஏற்றத்தாழ்வு இல்லைன்றதுனால தான் வெளியில் நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, நான் வந்து என்னை வந்து சங்கராச்சாரியார் ஆக்க வேண்டாம், என்னை ஒரு சகோதரனாவது நீங்கள் ஆக்குவீங்களா அப்படிங்கிறத அவர் கேள்வி வைக்கிறார். நிறைய விஷயங்களை அந்த மேடையில் பேசுகிறார். அது முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறார், நாங்கள் அரசியலுக்காக பதவிகளுக்காக நாங்கள் கட்சி நடத்தலை, ஒரு கட்டத்தில் அரசியல் இயக்கமாக இல்லாமல் வெறும் தனி இயக்கமாக கூட நாங்கள் செயல்பட்டு போகிறோங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். உண்மையிலே அதை வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இன்றைக்கி பார்க்கலாம், இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதுமே ஒரு டிமாண்டட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கிறார். பாஜக கூப்பிடுது, விஜய் கூப்பிடுறாரு, அதிமுக கூப்பிடுது, எல்லாரும் வாங்க வான்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் அவர் பாஜகவில் போய் சேர்ந்து தான் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் முக்கியமான ஒரு பதவிகள் கொடுத்துருப்பாங்க, நிறையா சீட் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன வசதிகள் என்ன பண்ணணும்னா பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை வந்து கொள்கை ரீதியாக ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காரு. பாஜகவோடும் பாமகவோடும் எந்த காலத்திலையும் கூட்டணி கிடையாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றி விடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. பொதுக்கடங்களில் நீங்கள் முருகர் மாநாடு போடுறப்ப மாநாடு கடவுளுக்காக போடல, அரசியல் ரீதியாக போடுறாங்க, இதை வைத்து அரசியல் பண்ண போகிறாங்க. ரொம்ப தெளிவாக அவருக்கு பின்னாடி வரக்கூடிய கூட்டத்துக்கு எந்த விதமான அரசியல் கால்குலேஷன் இல்லாமல் போகிறார். இதை வந்து நான் பேசினேன்னா எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, இதை நான் பேசினா வந்து எனக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க, ஒதுக்கிடுவாங்கிற அந்த மாதிரியான கால்குலேஷன்லாம் சில அரசியல் கட்சியில் மேல்மோட்டம் பார்ப்பாங்க. இதை பேசக்கூடாது, இதை பேசணும், அதெல்லாம் தேவையில்லை. இதை வைத்து இவர்கள் அரசியல் செய்ய பார்க்குறாங்க. இதை நம்பாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க. இன்னொருத்தர் சினிமா கவர்ச்சியை நம்பி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் இந்த வாக்குகளை பிரிக்க பார்க்குறாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டிரான்ஸ்பரண்டாக சொல்றாரு. வாக்குகளுக்காக, ஓட் பேங்க்குக்காக சில விஷயத்தை பூசி மொழிகள்லாம் பேசலை. இருக்கிற விஷயத்தை ரொம்ப டிரான்ஸ்பிளான்ட்டாக உண்மையாக தமிழ்நாட்டில் ஒரு விஷயத்தை பேசக்கூடிய ஒரே தலைவராக அவர் மட்டும் தான் இருக்கிறார். நீங்கள் வந்து எந்த அரசியல் கட்சியாவது அரசியல் இயக்கமாக இல்லாமல் நாங்கள் வந்து தனி இயக்கமாக மக்கள் இயக்கமாக நடத்திட்டு போகிறோம்னு சொல்ல முடியுமா? தைரியம் இருக்குது எந்த கட்சியாவது? இன்னைக்கு டிமாண்டடாக உள்ள கட்சி, ஓஞ்சி போன கட்சி கிடையாது, டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் எங்களுக்கு பதவி முக்கியம் கிடையாது, எம்எல்ஏ எம்பி சீட் முக்கியம் கிடையாது, தேவைப்பட்டால் நாங்கள் வந்து இதை கலைச்சிட்டு போயிடுவோம்ன்ற சொல்லக்கூடிய ஒரு தைரியம் இருக்கு இல்லையா? ரெண்டாவது மேடைகளில் தெளிவாகவே பேசுகிறார், அரசியலை வந்து புட்டு வைக்கிறார். இவர்கள் எதுக்காக அரசியல் பண்ணுறாங்க, சரி இதை வந்து சொன்னோம்னா இந்து மதத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொன்னால் ஓட்டு விழுகாது, விமர்சனம் பண்ணணும்னு தெரியுது. தெரிஞ்சும் ஏன் பேசுகிறாருன்னா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிற விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து திருமாவளவன் வந்து இந்தளவுக்கு வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து இந்த திருநீர் அழிச்சிட்டீங்க, இந்து மதத்துக்கு எதிராக இருக்கீங்க அப்படிங்கிறதான் வந்து நேரடியாக செட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் வெளிப்படையாக ஒரு வாதத்தை கூப்பிட்றாரு, வாங்க இந்த மாதிரி என்ன கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க, மேல்பாதி கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க, அங்கே கூப்பிட்டு போங்க, இங்கே கூப்பிட்டு போன்னு கேட்குறாரு. இந்த சேலஞ்சை இது வந்து ஏன்னா பாஜக வந்து இது வந்து ஒரு நீண்ட காலமாக அவர் மீது அவர் வந்து தனிமைப்படுத்துறதுக்காக, இந்து மக்கள்கிட்ட வந்து அந்நியப்படுத்துறதுக்கான ஒரு இது இந்த மாதிரி இல்லை, இவர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி யார் இருந்தாலும் சரி நாத்திகர் எல்லாத்தையும் அந்நியப்படுத்துன்ற மாதிரியான ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்க. இப்போ வெளிப்படையாக அவங்க ஒரு சேலஞ்சு கொடுக்கும்போது அந்த சேலஞ்சை ஏற்றுக்கிட்டு பாஜக அதில் களம் இறங்குமா, அதை நோக்கி வருவாங்களா? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் வர மாட்டாங்க. எப்படி வருவாங்க? அவருக்கு முக்கியமான விஷயத்தில் கை வச்சிருக்கிறாரு. ஓகே, அது எப்படி அவங்க வந்து இது பண்ணுவாங்க? வரமாட்டாங்க. அந்த கண்டிப்பாக அதுக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அதுதான் யதார்த்தமும் கூட. அது எப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த கட்சியும் அந்த அவங்களுடைய கட்டமைப்பே இல்லாமல் போயிருமே. மேலே பிறந்த ஒரு ஜாதி, கீழே பிறந்த ஒரு ஜாதி, முதுகில் பிறந்த ஒரு ஜாதி, காலில் பிறந்த ஒரு ஜாதிங்கிற கட்டமைப்பே உடச்சி போயிருமே உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா. அதுதானே அவருக்கு அதை உடைக்கிங்க தான் கேட்குறாரு. இந்த கட்டமைப்பு வேண்டாம், எல்லா மனுஷன் தான், எல்லாரும் கடவுள் நம்பிக்கை இருக்குது, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவனு இருக்கிறான், கடவுள் நம்பிக்கை இல்லாதவனு இருக்கிறான், அவன் பிடிச்ச கடவுளை கும்பிட்றான், குடிக்காத கடவுளுக்கு கும்பிடாம விட்டுறான், வேணா தின்னு வச்சுக்கிறான், வேணா தின்னு அழிச்சுக்கிறான். அவனுடைய தனிப்பட்ட உரிமை விருப்பம், அரசியலுக்காக நான் செய்யவே இல்லைங்கிறாரு. அப்போ இதை செஞ்சு அவர்கள் அரசியல் அவர்களுடைய அரசியலே
அந்த அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது அரசியல் இவருக்கு வந்து உடைக்கணும் தான் கேட்குறாரு. அது எப்படி அவங்க ஒத்துக்குருவாங்க? அவர் அடிப்படையிலேயே கை வச்ச மாதிரி ஆயிருமே. அது கண்டிப்பாக ஒத்துக்கிற மாட்டாங்க. இப்போ இது தேவையில்லாமல் அவருக்கு தேவையில்லாமல் சேலஞ்ச் பண்ணி அது தேவையில்லாமல் பிரச்சனை ஆயிடுச்சு அது பாஜகவுக்கு இந்த விஷயம். இது வந்து என்னன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ரொம்ப சீரியஸாக போகிறப்ப அதை கண்டுக்காம போயிடுவாங்க. நீங்க எந்த சேலஞ்சாவது எடுத்திருக்காங்களா? சரி, உதாரணத்துக்கு அண்ணாமலை கொண்டு வந்த டிஎம்கே ஃபைல் 1, 2, 3 கொண்டு வந்தாரு. இந்த 3 மாசத்துல இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு பார்த்தீங்களா? எச்ராஜா சொல்லுவாங்க 2 மாசத்துலாம் இன்னும் 3 மாசம் தான் அப்படின்னு பல வீர வசனங்கள் பேசாங்க. என்ன நடந்துச்சு? ஆட்சியை முடிய போகுது. இது வந்து என்னன்னா ஒரு விஷயம் சீரியஸா போறப்ப என்ன பண்ணணும்னா கண்டுக்காம வேற பக்கம் போயிடுவாங்க. அதனால நாளைக்கு இந்த பேச்சையே பேச மாட்டாங்க. இந்த சேலஞ்சுக்கு யாராவது பதில் கொடுக்குறாங்கன்னா எச்ராஜா மட்டும் வேணா கொடுப்பாரு. ஏதாவது ஒன்று உடனே வந்து மசூதிக்குள்ள அலோவ் பண்ணுவாங்களா, உடனே வந்து சர்ச்சுக்குள்ள அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவர் டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்காரு. கேட்டா கூப்பிட்டா போய் உள்ள போறாரு, வர்றாரு, எல்லாம் பண்றாரு வச்சுக்கோங்க. ஆனா அதை அந்த பக்கம் திருப்பி விட்டுருவாங்க. திருப்பி விட்டு இதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. நீ கூட்டு போறியா இல்லையா? அதை சொல்லு. அவர் என்ன கேட்கிறாரு? கோயில் கருவறைக்குள்ள எனக்கு கூட்டு போகணும்னு கேட்கிறாரு. கூட்டு போறியா இல்லையா? அதெல்லாம் கிடையாது. நீ வந்து மசூதிக்குள்ள ஒன்று அலோவ் பண்றாங்களா, சர்ச்சுக்குள்ள இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு வேற பக்கம் போயிருது. இதே மாதிரி தான் வந்து நடக்குமே ஒழிய இதுக்கு பதில் சொல்லி ஒரு அறிவுபூர்வமான விவாதம்லாம் வராது. இல்லை, ஏன் ஒரு நெகட்டிவான ஒரு வாதத்தை வச்சு அந்த அவங்களை அப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? ஒரு நல்ல வலிமையான வாதத்தை வச்சு அவங்க வந்து அவங்கள்ட்ட ஒரு டைட் பண்ணலாம்ல? ஏன் வந்து இப்படி வந்து அதாவது எல்லா மதத்திலும் மூட நம்பிக்கைகள் இருக்கு. அப்படி இந்து மதத்தில் உள்ள மூட நம்பிக்கைகளை வந்து திருமாவளவன் விமர்சனம் பண்றாரு. அப்ப என்ன பண்றாங்க? அதை இந்து மதத்தில் உள்ள மூட நம்பிக்கைகள் இருக்கு, இந்து மதத்திலையும் இருக்கு, கிறிஸ்தவ மதத்திலையும் இருக்கு, இஸ்லாமிய மதத்தில் மூட நம்பிக்கைகள் இருக்கு. இல்லாத மதங்களே கிடையாது. மனிதன் தான் மதத்தை உருவாக்குறான், மனிதன் தான் மூட நம்பிக்கை உருவாக்குறான். இப்போ எல்லா மதத்திலும் உள்ள மூட நம்பிக்கையும் இருக்கு. அப்போ விமர்சனங்கள் பண்றப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா கடவுளே விமர்சனம் பண்றான் அப்படிங்கிற ஒரு மாதிரி இதை கொண்டு வராங்க. வேற பக்கம் அரசியல் தான். இவர்கள் அரசியலை வைத்து மதத்தை வைத்து சாமியை வைத்து அரசியல் பண்றாங்க. இவர் அதை விமர்சனம் பண்றாரு. அப்போ என்னன்னா சாமிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு என்னை விமர்சனம் பண்ணல, அந்த சாமியவே விமர்சனம் பண்றாங்கிற ஒரு நரேஷன் நீங்க செட் பண்ணுவாங்க. ஓகே, பாஜக விமர்சனம் பண்ணா இல்லை இந்த தேசத்தை விமர்சனம் பண்ண மாதிரி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே இருக்கிறாங்க அவங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக பாஜகவை மத ரீதியாக பாஜக விமர்சனம் பண்ணால் இல்லை நீங்கள் வந்து சாமியை விமர்சனம் பண்ணுறீங்க, மதத்தை விமர்சனம் பண்ணுறீங்க, இந்துக்களை பார்த்தீங்களா எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு அந்த பக்கம் திருப்பி விட்டுறது. அப்போ இவர்கள் வந்து அந்த மதத்தையும் கடவுளையும் ஒரு கேடயமாக வச்சுக்கிறாங்க. அவர்கள் மீது விழுகிற கல்லை பூரா வந்து முன்னாடி இதை வச்சு காப்பாற்றிடுவாங்க. அப்போ அந்த பக்கம் பார்த்தீங்களா இவர் சாமியை விமர்சனம் பண்ணுறாரு, கடவுளை விமர்சனம் பண்ணுறாரு, கடவுள் நம்பிக்கையை விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு திருப்பி வருது. அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு திருநீர் வைத்ததை வந்து நீங்கள் ஒரு அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவரா கடவுள் நம்பிக்கை இல்லாதவரா தெரியாது. ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு, அவருடைய உணர்வுகளை மதிச்சு எடுத்து பூசிக்கிறாரு. நீங்கள் அதை பாராட்டணுமா இல்லையா? திருநூறு வச்சிருக்காருப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லணுமா இல்லையா? அதுலேயே நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறீங்கன்றாரு. அதுதான் அவர் திரும்பி பதில் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் கோயிலுக்குள்ளே கூட்டு போ அப்படிங்கிறது தான் போது. இதை வந்து திரும்ப 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 விசிகா மேலேயும் திமுக மேலேயும் கம்யூனிஸ்டுகள் மேலேயும் அவங்க வந்து ஒரு பிராண்ட் பண்ணிட்டாங்க. இவங்கெல்லாம் இந்துக்களுக்கு எதிரான கட்சிகள். ஏன்னா அவரோட அரசியலே தானே. ஒட்டுமொத்தமாக இந்த மதத்தை காப்பாற்றுறது நாங்கள் தான் இருக்கிறோம், ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் தான் இருக்கிறோம், இவர்கள்லாம் தேசத்துக்கு எதிரானவர்கள், இந்த மதத்துக்கு எதிரானவர்கள்ங்கிற ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறதுக்கு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அது இந்த ஒரு விஷயம் கிடைச்சோடனே உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து இந்த பக்கம் திருப்பி விடுறாங்க. ஏன் அவர் கோயிலுக்கும் போகிறாரு, மசூதிக்கும் போகிறாரு, சர்ச்சுக்கும் போகிறாரு. எத்தனையோ விசிகாவுடைய தோழர்கள் வந்து கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வச்சுருக்காங்க, கோயில் விழாக்களுக்கு போகிறாங்க, அவங்க வீட்டில் நடக்கிற காது குத்துகளுக்கு போகிறாரு, திருமணத்துக்கு போகிறாரு, எல்லாத்துக்கும் போகிறாரு. அப்போ நீங்கள் அதை வந்து புறந்தள்ளிட்டாருன்னு சொல்லுவீங்களா? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்படி டைவர்ட் பண்ணுறாங்க. இந்த மதத்துக்கு எதிரானவர் அவர், அதுக்கு வந்து இவர் இப்படி ஒரு பதிலடி கொடுக்குறாரு, அதுக்கு பதில் இருக்காது. அவர் இல்லை, பாஜகவோட அரசியல் எப்படி சுற்றி பார்த்தாலும் சரி, இந்த மதம் கோவில் இதுக்குள்ளே தான் வந்து திரும்ப திரும்ப ஓடிட்டே இருப்பாங்க. அதை தாண்டி திருமணம் பண்ணக்கூடிய அவங்க கட்சிக்காரர் பண்ணக்கூடிய ஒரு முறைகேடோ, இல்லை திருமணம் எங்கேயாவது ஒரு விஷயத்தை கொள்கையில் அவர் பண்ண தப்போ, அல்லது அவர் அரசியல் இதை நிர்வாக ரீதியாக இங்கே பண்ண தப்போ, அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்க்கே வர மாட்டாங்க. அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், பாஜகவோடும் பாமகவோடும் கூட்டணி கிடையாது, ஏன் எங்களோட கூட்டணி வைக்க மாட்டீங்கன்னு வாதம் பண்ணுறீங்களா? எங்க கொள்கை உங்களுக்கு என்ன பிடிக்காம போச்சு வாதம் பண்ணுறீங்களா? ஆமாம், கேளுங்க. அது ஆமாம், அந்த விதத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. உன்னை எனக்கு பிடிக்கல பண்ணுறோம், ஏன் என்னை பிடிக்கலன்னு கேட்டிருக்கியா நீ? ஏன் பாஜகவோட கூட்டணியே வைக்க மாட்டேன் காலம் முழுக்க நீ சொல்றேன்னா என்ன விவாதம் பண்ணு. பாஜக திருமாவளவன் விசிகாவோட கூடி ஏதாவது ஒரு நிர்வாகியை கூட்டு வச்சு, பாஜக நிர்வாகியை வச்சு, ஏன் எங்களோட நீங்க கூட்டணி வைக்க மாட்டீங்க, நாங்கள் என்ன அவ்வளோ பாவம் பண்ணிட்டோமா அப்படின்னு நீங்க கேளுங்க. அப்போ உங்க கொள்கை நாங்கள் வெளியே வந்துடும். அதெல்லாம் விட்டுருங்க. ஆக்கப்பூர்வமான விவாதத்தை பாஜக என்னைக்குமே கையில் எடுக்காது. அவர்களுக்கு தெரிஞ்சது பூரா அந்த சாதி மதம் வந்து ஜாதி உடனே பேசினா ஜாதிக்கு எதிரான, இவன் வந்து அந்த மதத்தை சேர்ந்தவன், இவன் இந்த ஜாதியை சேர்ந்தவன். ஒருத்தர் கேள்வி கேட்டான்னா அவனுடைய ஆதி முன்னர் ரிஷி மூலம் தான் நோண்டி எடுத்து அவன் அந்த ஜாதி அந்த மதம் தமிழனா தெலுங்கனா இந்திக்காரனா அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு அந்த பக்கம் திருப்பி விட்டுறது. கடைசி வரைக்கும் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்காது. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பாஜகவோடு நாங்கள் வந்து கூட்டணி இல்லைங்கிறாரு. ஏன் கூட்டணி வைக்க மாட்டீங்கன்னு கேளு, அது ஆக்கப்பூர்வமான விவாதம். அதை விட்டுட்டு ஏன் திருநீர் அழிச்சாரு, ஏன் திருநீரை வச்சாரு,
பாஜக திருமணம் தொடர்ந்த மாதிரி இந்துக்களை விரோதிக்கிறாரு, இந்துக்களுக்கு விரோதமான ஒரு தலைவர் அப்படின்னு திரும்ப 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 சொல்றது. அப்ப இவர்கள்ட்ட அறிவுபூர்வமான வாதம் இல்லை. பாஜகங்கிற ஒரு கட்சியே ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஒரு அரசியல் பிரிவு. அந்த அரசியலை அவங்க நேரடியாக சொல்ல முடியாங்கிறதுக்காக ஒரு அரசியல் கட்சியாக உருவாக்கி அதில் ஒரு சாஃப்ட் கார்னர் பர்சனாக வாஜ்பாயை கொண்டு வர்றாங்க. அதை கொஞ்சம் ஃபோர்ஸாக பண்ணக்கூடியவரை அத்வானியை கொண்டு வர்றாங்க. இதுக்கு பின்னாடி யார் நிற்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ் வருது. ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் பிரிவு. அப்போ அவருடைய நோக்கம் ஆர்எஸ்எஸ்ஸின் நோக்கம். ஆர்எஸ்எஸ்ஸை நோக்கி நோக்கத்தை சொல்லி ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சித்தாந்தத்தை சொல்லி மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்க முடியாது. எந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் தான் எங்கள் சித்தாந்தம் பாஜக சொல்லியிருக்காங்க. எங்கேயாவது ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? வட மாநிலங்கள் எப்படி சார் வெற்றி பெறாங்க? அப்புறம் எதை சொல்லி வெற்றி பெறாங்க? அது மத பிரிவினை தான். அதான் அரசு சொல்றது சித்தாந்தம். நேரடியாக சொல்ல மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் என்ன? இந்துக்கள்லாம் எல்லாரும் இந்துக்கள்னு சொல்ல மாட்டாங்க. இந்த எல்லாரும் இந்துக்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவுகளை பற்றி பேசுவாங்களா? அங்கே இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை பேசுகிறாங்களா? இன்னைக்கு இந்துக்கள் சொல்லக்கூடிய யூபியில் இருக்கக்கூடிய தலித் மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டு இருக்காங்க. தலித் பெண்ணை கத்ராசன் ஒரு இடத்துல கதற கற்பழிச்சு கொண்டு வந்து அந்த பணத்தை கொடுக்காம போலீஸ் ஸ்டேஷன் வெளியில் டயரை போட்டு எரிச்சிங்களே. அப்போ அந்த பொண்ணு இந்து பொண்ணு கிடையாதா? நம்ம சாதி ரீதியாக அங்கே மக்களை பிரிச்சுனா வைக்கிறீங்க. யூபியில் சொல்கிறேன், பீகாரில் சொல்கிறேன், எத்தனையோ மாநிலங்கள் சொல்லலாம். அங்கே இந்துக்கள்னு சொல்லக்கூடியவர்கள் தலித் மக்கள் அங்கே எவ்வளோ பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு பீகாரில் சொல்ல போனால் அந்த வீடுகள்லாம் வெளிப்பூச்சியை பூசக்கூடாதான் சில இடங்கள்ல. அந்த மாதிரியான அதிர்ச்சிகரமான தகவல்லாம் உள்ள ஓடிட்டு இருக்கு. அப்போ அதை என்ன பண்ணால் அங்கே சாதி ரீதியாக பிரிக்கிறாங்க. இங்கே ஒட்டுமொத்தமாக மதமாக சொல்லுவாங்க. அங்கே சாதி ரீதியாக பிரித்து மேஜராக எந்த சாதி கூட்டம் அதிகமாக இருக்கோ அவர்களே இது பண்ணி இவங்களை தாழ்த்தி அந்த மாதிரியான ஒரு அரசியல் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா பாஜக மேலே வந்ததுக்கு பிறகு நிறைய சாதி கட்சி தலைவர் ஆகிட்டாங்க. அதுக்கு பின்னாடிகள்லாம் இவங்க ஏதாவது ஒரு வேலை பார்க்குறாங்க. சாதி ரீதியாக ஒரு பிளவு ஒன்று பண்ணுறது, மத ரீதியாக ஒரு பிளவு பண்ணுறது, அரசியல் கட்சிகள் மீது ஒரு பிராண்டை குத்துறது, இவர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள்னு சொல்கிறது, எல்லா வகையிலும் பண்ணுவாங்க. நேரடியாக பாஜகவினுடைய சித்தாந்தம் மீது தான் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அவங்க என்னைக்கும் கேட்டதே கிடையாது. கேட்கவும் மாட்டாங்க. கேட்டால் அது வேற மாதிரி தான் இருக்கும். ஓட்டு மக்கள் வேற பக்கம் தான் திரும்புவாங்க. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணால் பல்வேறு வழிகளில் சுற்றி மத ரீதியாக ஒருத்தனை பிரிக்கிறது, சாதி ரீதியாக பிரிக்கிறது, கட்சிகளை இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு பிரிக்கிறது, இந்த தலைவர்களை இந்துக்களுக்கு எதிரான தலைவர்கள்னு கட்டமைக்கிறது, இந்த வேலைகளை தான் செய்வாங்க ஒழிய நேரடியாக என்னைக்கு வர மாட்டாங்க. நல்ல சார், பாஜகவுடைய அவங்களுடைய கோர் பாலிடிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும், ஏன் தீவிரமாக திருமாவளவன் பாஜக எதிர்க்கிறார் அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக உங்களோட கருத்தில் வழங்கினீங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.